ஹலோ, திஸ் இஸ் சோபி. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த ஒரு விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசலான்னு இருக்கேன். என்னென்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் பற்றி தான். பட் பயப்பட வேண்டாம், ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிறது ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸில் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அக்னாலேஜ் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட், இட்ஸ் ஓகே டு ஃபீல் ஹர்ட். ஹார்ட் பிரேக்ஸை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறதும் டிசப்பாயிண்டடாக ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணுறதும் தப்பே இல்லை. இட்ஸ் டோட்லி ஓகே. ஸோ உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், அக்னாலேஜ் பண்ணுங்கள். அந்த இமோஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ண உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுங்க. வை? பிகாஸ் இந்த ஸ்டெப் தான் உங்கள் ஹீலிங் ப்ராசஸ்க்கான ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் பார்ட். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா, சீக் சப்போர்ட். இந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு தனி ஆள் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படி இல்லையா, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக உங்கள் மனசில் இருக்க பாரம் கம்மியாகும். அட் த சேம் டைம் நிறைய வேல்யூபிள் இன்சைட்ஸ் அண்ட் அதர் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா, செட் ஸ்மால் கோல்ஸ். குட்டி விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒர்க் பண்ணுற மாதிரியான அச்சீவபிள் கோல்ஸை செட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி சொல்கிறேன்னா, நீங்கள் மார்னிங் பெட் விட்டு எந்திரிக்கிறது, சின்னதாக டெய்லி ஒரு வாக் போகிறது, புதுசாக ஒரு ஹாபியை கற்றுக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் முன்னேறி போக கவுண்ட் ஆகும். ஸோ ஃபோர்த் ஸ்டெப், ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபிசிக்கல், இமோஷ்னல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கை பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. உங்களுக்கு தேவையான ரெஸ்ட், உங்கள் பாடிக்கு வேணுங்கிற ஹெல்தி ஃபுட், உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பண்ணுறது அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்கள் ஹாப்பினஸை நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது எல்லாமே முக்கியமான செல்ஃப் கேர் தான். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் க்ரோத். நம்ம பாஸ்டில் நடக்காத விஷயங்கள்லையே மூழ்கி இருக்காமல் அதில் இருந்து கற்றுக்கிட்ட லெசன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த லெசன்ஸ் மூலியமாக நம்ம க்ரோத்துக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு செட்பேக்கும் நம்ம சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஸோ உங்களுக்கு வர சேலஞ்சஸை எல்லாமே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி இன்னும் ஸ்ட்ராங்கராக, வைஸராக அண்ட் ரெசிலியன்ட் பர்சனாக நீங்கள் மாறலாம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கஷ்டங்களை அவாய்ட் பண்ணுறது இல்லை, இட்ஸ் அபவுட் பவுன்சிங் பேக் ஸ்ட்ராங்கர் தேன் எவர். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைங்க. இந்த ஜேர்னி ஆஃப் ஹீலிங், க்ரோத் அண்ட் ரெசிலியன்ஸை நம்ம ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.